அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் தந்தையே ஒரு சமூக விரோதிதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார். மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சு வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அந்த காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பிரதம மந்திரி ரோட்ல வர்றாங்க. பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க. ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்கறாங்க. ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்கறாங்க. மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்க எல்லாம் பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு புடிச்சு அடைச்சு வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது. மக்கள் தரிசன யாத்திரை. மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாவுங்க? டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி, சாராய் விற்கிறவர். சாராய் விற்கிறவங்க சமூக விரோதி தானே. ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறார். இதான் வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம். ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லியமா போத்துட்டு சாராய் வித்துட்டு இருக்காங்க. அவங்களும் சமூக விரோதி தானே. எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு. ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலின்னு சொல்லட்டும். நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க. இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராய ஆலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க. வரவே கூடாது. எதற்காக 2014 தஞ்சாவூர்ல டிஆர் பாலு அவங்க தோத்தாங்க? சாராய ஆலை திறந்ததுக்கு தான். எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு? அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு, இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ் டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்க கேடா இல்லையாங்க? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால, தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். என்ன கொடுமை! செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.